வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கேட்க போற கதையின் தலைப்பு மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி. இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க. நாம் நன்றாக வாழ பல வாய்ப்புகளை கொடுத்துள்ளார் கடவுள். இதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். யாரையும் கஷ்டப்படுத்த இறைவன் நினைப்பதில்லை. ஒருவருக்கு கஷ்டமோ இன்பமோ ஏற்படுவதற்கு அவரது மனம்தான் காரணம். மனம்தான் அவரவர் நண்பனாகவும் எதிரியாகவும் செயல்படுகிறது என்று பகவத்கீதை கூறுகிறது. அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு எல்லா வளங்களும் நிறைந்திருந்தன. அப்போதும் எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பான். தன்னை விட அடுத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைத்து கொள்வான். தன்னிடம் வேலை செய்பவர்கள் கூட மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தன்னால் அப்படி இருக்க முடியவில்லையே என்று வேதனைப்பட்டான். அரசனாக இருப்பதால் தான் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. சாதாரண ஏழையாக இருந்தால் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்தான். மறுநாள் யாரிடமும் சொல்லாமல் மாறுவேடத்தில் வெளியூருக்கு சென்றான். அங்கு ஒருவரிடம் கூலி வேலைக்கு சேர்ந்தான். முதல் நாள் மட்டும்தான் நிம்மதியாக இருந்தான். மறுநாள் முதல் அந்த நிம்மதி காணாமல் போனது. இன்று வேலை கொடுப்பாரா? சரியான கூலியை கொடுப்பாரா? நன்றாக சாப்பிட முடியுமா என்று கவலைப்பட்டான். இதனால் அங்கும் அவனுக்கு நிம்மதி இல்லாமல் போனது. 1 மாதம் கழிந்தது. ஒரு நாள் துறவி ஒருவரை சந்தித்தான் மன்னன். அவரிடம் வந்து எல்லோரும் ஆசி பெற்று செல்வதை பார்த்த மன்னன், துறவியாக இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்தான். துறவியிடம் நடந்ததை கூறி தனக்கு துறவரம் வழங்கும்படி கூறினான். துறவி சிரித்தார். ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை. 1 மாதம் கழித்து துறவரம் தருவதாகவும் அதுவரை ஆசிரமத்தை கவனித்து கொள்ளும்படியும் கேட்டுக்கொண்டார். மன்னனும் மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டான். ஆசிரம நிர்வாகத்தை கவனிப்பதிலும் அரசனுக்கு நிம்மதி இல்லை. இன்று இந்த காரியம் சரியாக நடக்குமா என்று எதையாவது நினைத்து கவலைப்பட்டான். இதனால் துறவியானாலும் நிம்மதி கிடைக்குமா என்று சந்தேகம் அவனுக்கு ஏற்பட்டது. மனம் சலித்து போனான் அரசன். 1 மாதம் கழிந்தது. துறவரம் வாங்கிக் கொள்கிறாயா என்று மன்னனை கேட்டார் துறவி. தனக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகத்தை கூறினான். துறவி இப்போதும் சிரித்தார். ஆசிரமத்துக்கு வெளியே மன்னனை அழைத்துச் சென்றார். வழியில் புதர் மண்டி கிடந்தது. அப்போது துறவியின் காலில் தேள் கொட்டியது. வழியில் துடித்தார் துறவி. அரசன் பதறிப்போனான். அப்போது அந்த வழியில் கருநாகம் ஒன்று சென்றது. அதை கண்டு பயந்தான் அரசன். துறவி சிரித்தார். இதை பார்த்த மன்னனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. கருநாகத்தை பார்த்து ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டான். நாகத்தை பார்த்து சிரிக்கவில்லை, இறைவனின் கருணையை நினைத்து நிம்மதியாக சிரித்தேன். என்னை தேள் கொட்டுவதற்கு பதில் பாம்பு கடித்திருந்தால் என் கதி என்ன ஆகியிருக்கும் என்று நினைத்தேன், சிரித்தேன் என்றார் முனிவர். நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். அதை வைத்துக்கொண்டு நாம் நிம்மதியாக வாழ வேண்டும். எதையாவது கற்பனை செய்து கொண்டே வாழ்ந்தால் மனதில் எப்போதும் நிம்மதி இருக்காது. நடக்கப் போவது நடந்தே தீரும். அதை நினைத்து இப்போதே கவலைப்படுவதில் ஒரு பயனும் இல்லை. உன்னை அரசனாக படைத்த அதே இறைவன்தான் என்னை துறவியாக்கியுள்ளான். அதனால் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு இறைவன் கொடுத்த வசதிகளை நினைத்து வாழ் என்றார் துறவி. அரசனும் நிம்மதியாக அரண்மனைக்கு திரும்பிச் சென்றான். நம்மில் பலரும் இப்படித்தான் எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நடக்கப் போவதை யாராலும் தடுக்க முடியாது. நடக்க முடியாததை
யாரும் நடத்த முடியாது. இறைவனின் எண்ணத்தை மாற்ற முடியாது. நல்ல வழியில் மனதை திருப்பினால் வாழ்க்கையில் எப்போதும் நிம்மதிதான். ஒருவனுக்கு மனம்தான் நண்பனும் எதிரியாகவும் உள்ளது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.